திருவாரூரில் வாடிக்கையாளரின் தனிப்பட்ட தகவல்களை சட்டவிரோதமாக பகிர்ந்த புகாரில் பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக்கு 60,000 ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். விவரங்களை வழங்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பராங்குசம் தெருவை சேர்ந்தவர் செல்வராஜ் மகன் குமார். இவர் தனது மனைவி சுஜிதாவுடன் சேர்ந்து கடந்த 2014 முதல் மன்னார்குடியில் உள்ள பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்து வரவு செலவு செய்து வருகிறார். குமார் அந்த வங்கியில் பல்வேறு கடன்கள் பெற்று அதற்கு வட்டி மற்றும் தவணை தொகைகள் முறையாக செலுத்தி வருகிறார். இந்த நிலையில் திடீரென்று தன்னுடைய சிபில் ஸ்கோர் குறைந்து வருவதை அறிந்த குமார் எதனால் என்பது குறித்து ஆராய்ந்துள்ளார். அவர் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று வங்கியில் ராஜா என்பவர் வாங்கிய 20 லட்சம் கடனுக்கு ஜாமீன் வாங்கியதாகவும் அந்த ராஜா சரியாக கடனை திருப்பி செலுத்தாமல் இருந்ததால் சிபில் ஸ்கோர் குறைவதாகவும் அறிந்தார். யாருக்கும் ஜாமீன் அளிக்காத நிலையில் ஜாமீன் வழங்கியதாக தெரிவித்தால் குமார் உடனடியாக வங்கியில் புகார் தெரிவித்தார். ராஜாவின் கடனுக்கு தவறுதலாக குமாரின் பான் கார்டு, ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை இணைத்து ஜாமீன்தாராக காட்டப்பட்டு விட்டதாக வங்கி தரப்பில் கூறி அதனை ரத்து செய்ய சிபில் ஸ்கோரும் உயர்த்தியது. ஆனால் வங்கி தன்னுடைய அனுமதியின்றி வேறொரு நபருக்கு தான் ஜாமீன் கொடுத்ததாக சிபில் நிறுவனத்திற்கு தன்னுடைய பான் கார்டு உள்ளிட்ட விவரங்களை வழங்கிய சிபில் ஸ்கோரை குறைத்து மன உளைச்சல் ஏற்படுத்தியதாக ரிசர்வ் வங்கிக்கு புகார் தெரிவித்தார். தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் வங்கி தவறை சரி செய்து விட்டதால் அதனை மீது நடவடிக்கை தேவையில்லை என்று கூறி புகாரை முடித்து வைத்து, ஆனால் திருப்தி அடையாத குமார் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அன்று திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் மோகன்தாஸ், உறுப்பினர் பாலு ஆகியோர் வழங்கிய தீர்ப்பில் ராஜா வாங்கிய கடனுக்கு ஜாமீன் வழங்கியதாக கூறி குமாரின் ஆவணங்களை பதிவேற்றி சிபில் ஸ்கோர் குறைவதற்கு காரணமாக இருந்த வங்கி அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும், இது வங்கியின் கவனக்குறைவான செயல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது, வாடிக்கையாளரின் தனிப்பட்ட தகவல்களை சட்டவிரோதமாக பகிர்ந்ததால் வங்கி குமாருக்கு நஷ்டீடாக ரூபாய் 50,000 மற்றும் வழக்கு செலவு தொகையாக ரூபாய் 10,000 1 மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.